அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை இந்தியாவுக்கு தூது விட்டுருக்கிறார் நண்பர்களே. நம்ம இளவயசு பசங்களாம் நூல் விட்டு பார்க்கும்ல, அந்த மாதிரி இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஒரு நூல் விட்டு பார்த்துருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். இந்தியா இந்த முறை மடங்குமா அப்படிங்கிறதான் உலகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயமாக இருக்குது. ட்ரம்ப் எந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்தியாவை திரும்பி இறுக்கி பிடிக்க பார்க்குறாரு? எதற்காக அவர் இந்தியாவை வளைக்க பார்க்குறாரு? இந்தியாவை தங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. இதற்கான சரியான பதிலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான பதில் மட்டுமில்ல, இது போல ட்ரம்ப் என்னென்ன மாதிரியான கோமாளித்தனமெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத புட்டு 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 உங்களுக்கு வைக்க போகிறோம். சர்வதேச செய்திகள் மட்டுமில்ல நண்பர்களே, இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஏன் தமிழகத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு அப்டேட்டாக நாங்கள் கொண்டு வந்து வச்சுருப்போம். என்ன சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டீங்களா இல்லையா? வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியாவுடைய ஆதரவு தங்களுக்கு வேணும், உறுதியாக தங்களுக்கு வேணும், அதை ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரம்ப் அவர்கள் அப்படி என்ன இந்தியாவுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு தானே சொல்கிறீங்க? அதற்கு முதல்ல 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நாம். ஒன்று, ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா, நான் இது வரைக்கும் 7 மாதத்தில் 7 போரை, தீராத போர்களை நான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் போரையும் ஜெயித்துக்கிறார். அதை விட்டுருங்க, பீத்திக்கிறார் இல்லையா? அதை ஏன் திரும்பி திரும்பி பீத்திக்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? தனக்கு நொபேல் பீஸ் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அதற்கு இந்தியா தடைகளாக இருக்குது. இந்திய பாகிஸ்தான் போரில் நீங்கள் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி கிழிக்கல போங்கப்பா அப்படின்னு இந்தியா ட்ரம்ப்புடைய இமேஜை நாராக கிழிச்சது இல்லையா சர்வதேச அரங்கில்? அதை ட்ரம்ப்பால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய நண்பர்களால் முடிச்சு கட்டிட்டானுங்கய்யா, நம்மளோட நோபல் பீஸ் கனவை முடிச்சு கட்டிட்டாங்க இந்த இந்தியாக்காரங்க அப்படின்னு கூட அவர் புலம்பியதாக தெரியுது. நேரடியாகவே பாரத பிரதமர் மோடி தான் தன்னுடைய நோபேல் பீஸ் பிரைஸ் கனவை கலைத்து விட்டார், சுக்குநூறாக்கிட்டார் அப்படின்னெல்லாம் ட்ரம்ப் சொன்னதாக செய்திகள் வெளியானது நமக்கு தெரியும். இந்த முறையும் அதே விஷயத்துக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்பு அவர் காசா பீஸ் பிளான் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்தார் நண்பர்களே. அதை ஹமாஸ் தீவிரவாதிகளும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகிருக்குது. இந்த காசா பீஸ் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அதில் நடக்கிற போர் நமக்கு தெரியும் நண்பர்களே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் திடீர்னு எல்லை சுவரையெல்லாம் இடிச்சுக்கிட்டு ஜேசிபிலாம் வச்சு அந்த பக்கம் பாலஸ்தீன் பக்கம் இடிச்சுக்கிட்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆயிரக்கணக்கானோர் இஸ்ரேலுக்குள்ளே அங்கே நடந்து கொண்டிருந்த அவங்களுடைய ஜூ திருவிழா ஒன்றில் உள்ளே புகுந்து ஆயிரக்கணக்கானரை சுட்டு கொண்டாங்க, வெட்டி கொண்டாங்க, நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழிச்சாங்க, குழந்தைகளை வெட்டி கொண்டானுங்க. அது பத்தாதுன்னு ஒரு 1250 பேரை அவனுக்கு ஹாஸ்டேஜாக பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. இஸ்லாமிய தீவிரவாதத்தின் உச்சக்கட்ட கொடூரத்தை உலகத்துக்கு நேருக்கு நேராக படம் போட்டு காட்டுச்சு இந்த சம்பவம். அதற்கு பிறகு இவனுங்க எல்லாம் திரும்பி என்ன காசாக்குள்ளே ஓடிடுறானுங்க. காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள ஓடிட்டு 1250 பேர்த்துக்கு பக்கமாக இஸ்ரேலியர்களை பிடிச்சிட்டு போனானுங்க இல்லையா இந்த ஹமாஸ் தீவிரவாதிக, அவங்களெல்லாம் கொண்டு போய் டனலுக்குள்ளே அங்கே இங்கன்னு எங்கேயோ ஒழிச்சு வச்சானுங்க. இது வரைக்கும் இஸ்ரேலால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதில் பெரும்பாலானவர்களை காப்பாற்றி இருக்குது இஸ்ரேலு. அதில் ஒரு சிலரை பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அப்பப்போ இவங்க சீஸ் ஃபயர் போடுறாங்கல்ல, அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காசாவில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கிறாங்க காசாவில் வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. ஹமாஸ் தான் அவங்கள முன்னேற விடாமல் அழிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத துளியும் உணராமல் அந்த காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்கிற மக்கள் அவர்கள் 100%
இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிவிச்சுக்க வேணும். அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். அவங்க வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முழு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தங்கள் நாட்டு மக்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கங்கிற கடுப்பில் இஸ்ரேல் வந்து போர் தொடுத்தது இல்லையா? அப்படி போர் தொடுத்ததில் கிட்டத்தட்ட காசாவுடைய 90% மக்கள் இப்பொழுது அகதிகளாக அவங்க நாட்டுக்குள்ளேயே காசாவுக்குள்ளேயே பிற பகுதிகளில் இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, இதில் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2 வாரத்துலையுமே இஸ்ரேலிய மக்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற மக்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. 60,000க்கும் மேற்பட்ட மக்கள், இதில் பலரும் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கொடுமை. இது போக காசா ஸ்ட்ரிப்பில் வந்து எந்த விதமான வசதிகளும் இப்பொழுது இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பேரழிவு. அங்கே ஆஸ்பத்திரி வசதிகளா அல்லது தண்ணி வசதியா உணவா எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த போர் நடக்கிறதுனால ஹமாஸ் தீவிரவாதிகள் திரும்பி திரும்பி தங்களை தாக்குறாங்கன்னு சொல்லி அங்கே எய்டு வர்றதை இஸ்ரேல் முதல்ல தடுத்தது. ஆனால் அதற்கு பிறகு இஸ்ரேல் அனுமதித்த பிறகு அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த எய்டு கொடுக்கப்படுகிற உணவுகையெல்லாம் வந்து அவனுங்க தங்களுடைய தீவிரவாதிகளுக்கு கொடுக்கறதுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க, அந்த மருந்துகளையும் அவனுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. உண்மை எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் படாத பாடுபடுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. எப்படியாவது இந்த போருக்கு ஒரு தீர்வு வர வேணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அனைவரும் விரும்புகிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் பல முறை சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து இரு நாட்டு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அங்கே இஸ்ரேலும் இருக்க வேணும் பாலஸ்தீனமும் இருக்க வேணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஹமாஸ் வந்து என்ன சொல்லுது, இஸ்ரேலுங்கிற நாடே இருக்கக்கூடாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது. இஸ்ரேலும் வந்து நாங்கள் தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மாட்டோம்ங்குது. இப்போ 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இதற்கு ஒரு தீர்வு வரும்? கரெக்டாக தீர்வே கிடைக்காது. அதனால் இப்போது உலக நாடுகள் பலவும் 2 நாட்டு கொள்கையை, இந்தியா ஏற்கனவே இந்த 2 நாட்டு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கு, இந்த 2 நாட்டு கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதற்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக ஒரு புது பீஸ் ப்ரொப்போசலை கொடுத்துருக்கிறாரு. அந்த பீஸ் ப்ரொப்போசலில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடனடியாக சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கணும். அதாவது இருதரப்புமே உடனடியாக அங்கே வந்து போர் நிறுத்தம் கொண்டு வர வேணும். போர் நிறுத்தம் கொண்டு வந்த உடனேயே ஹமாஸ் வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்கிற எல்லா பிணை கைதிகளையும், இப்பொழுது அங்கே 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்குது. அத்தனை பிணை கைதிகளையும் 72 மணி நேரத்துக்குள்ளாக அவங்க ரிலீஸ் பண்ணணும். சீஸ்ஃபயர் வந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக அனைத்து பிணை கைதிகளையும் ரிலீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய இராணுவத்தை காசாலேருந்து வெளியேற்றி விட வேணும். அதற்கு பிறகு இந்த காசாவில் முழுமையான ஹியூமானிட்டேரியன் மெடிக்கல் எய்ட் சென்று அடையும். அதற்கு அமெரிக்கா உத்தரவாதம் வழங்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. அனைத்து விதமான எய்டையும், மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்குது. இது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய பங்குக்கு இஸ்ரேல் வந்து வெளியில் வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அது போல் எய்டு உள்ளே போகிறதெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதே சமயத்தில் ஹமாஸுடைய பங்குக்கு அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹமாஸ் தீவிரவாதிகள் சரணடைய வேணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் சரணடைய வேணும். காசா முழுவதும் ஒரு டீமிலிட்டரைஸ்டு ஜோனாக இதை மாற்ற வேணும். அதாவது காசா ஸ்ட்ரிப் முழுவதுலையுமே இனிமே துப்பாக்கி வச்சுக்கிறேன், குண்டை வச்சுக்கிறேன், அண்டர் கிரவுண்டில் போய் நான் மிசைலை ஸ்டோர் பண்ணுவேன், உள்ளேருந்து தூக்கிட்டு வந்து நாங்கள் இஸ்ரேலை அழிப்போம் அப்படிங்கிற பேச்சுக்கே இனி வேலை இல்லை. டீமிலிட்டரைஸ் ஜோன், அங்கே நீங்கள் ஒரு துப்பாக்கி குண்டை கூட கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப்புடைய பிளான் சொல்லுது. அதாவது காசா வந்து ஒரு அமைதியான ஒரு இடமாக மாற வேணும் அப்படின்னு ட்ரம்ப்புடைய திட்டம் சொல்லுது. இதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த ட்ரம்ப் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு நல்ல திட்டத்தை சொல்லியிருக்கிறாருன்னா அது இந்த காசா பீஸ் பிளான் தான்.
இந்த காசா பீஸ் பிளானுக்கு ஏற்கனவே பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த காசா பீஸ் பிளான் ஒரு நல்ல திட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய இந்த திட்டத்தை பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து தான் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் யார் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்குறாரு, நீங்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த காசா பீஸ் பிளானுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே. ரொம்பவுமே பக்குவமாக பதூசாக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. இந்தியாவுடைய ராஜதந்திர அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்புக்கு புகழ்ச்சி தான் பிடிக்கும். அது வஞ்ச புகழ்ச்சியா அப்படின்னு கூட அவருக்கு வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறது வேறு விஷயம். புகழ்ச்சி தான் பிடிக்கும். அவர் செய்கிறது சரின்னு புகழ்கிறதுனால தான் பாகிஸ்தானை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாரு ட்ரம்ப்பு. இந்த விஷயத்தில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இந்தியா ட்ரம்ப்பை புகழ்வதற்கு தயங்கக்கூடாது. ட்ரம்ப்புடைய தலையில் ஒரு 10 கிலோ ஐஸ் கட்டியை கொண்டு போய் வைப்போம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேராகவே கொண்டு போய் 10 கிலோ ஐஸை மண்டமால் அவர் மண்டையில் வச்சாலும் சந்தோஷந்தான். அப்படி வச்சாலாவது ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பல ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்திய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஜால்ரா போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுடைய இந்த நல்ல திட்டத்துக்கு கண்டிப்பாக உண்டு. பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு நேரடியாக ஆதரவை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.